மக்களே, முன்னொரு காலத்துல வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு எப்படி இந்த இந்து ஜனத்தை பிரிக்கலாம், எப்படி இந்த கடவுளர்கள் எல்லாத்தையும் அழிக்கலான்னு ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தப்ப ஏசப்பா தான் முக்கியமான கடவுள். அவர் தான் என்ன பண்ணார்னா தண்ணியவே சரக்கா மாத்தினாரு. அவர் தான் இந்த உலகத்திலேயே முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க கிருஷ்ணர், முருகர், ராமர் இந்த மாதிரி இந்து கடவுள்கள் எல்லாமே அவங்களுக்கு பவர் கிடையாது, அவங்க பவர்லெஸ், அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவும் தெரியாது, அதெல்லாம் சும்மா. எங்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், தூய ஆவி, பரமபிதா, பரலோகத்திலிருந்து இறங்குங்கள்னு எல்லா பொய்யும் சொல்லி இங்க இருக்க மக்களை மண்டைய கழுவி அவங்கள மதம் மாத்திட்டாங்க. சரி, மதம் மாத்திட்டு இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னதான் மதம் மாத்தினாலும் இங்க 100% யாரையுமே மாத்திர முடியலையே. இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தும் 100% யாருமே பயந்தும் இஸ்லாமிய மதத்துக்கு மாறல. கிறிஸ்தவ மதத்தையும் நாம இங்க இவங்களுடைய கடவுள்கள் எல்லாம் போய் அதெல்லாம் பேய் சாத்தான்னு சொல்லியும் இவங்க மாறலையே, என்ன இவங்க கிட்ட இருக்குன்னு இவனுங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதைய இவங்க உண்டாக்கி வச்சாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் தான் இந்த மதத்தையே உருவாக்குனாங்க. எங்க இருந்து வந்து கைபர் போலான் கணவாய் வழியா வந்து இங்க இருக்க மக்களை எல்லாம் ஆட்டி படைச்சு இந்த மதத்தை உருவாக்கிட்டாங்களாம். சரி, அவங்க மொழி என்னன்னு கேட்டா இன்னி வரைக்குமே அவங்களோட மொழி என்னன்னு இவனுங்க சொல்லவே இல்லை. எது இந்த ஆரியத்தை உருவாக்குனவங்களே இன்னும் சொல்லவே இல்லை. இத அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, அதாவது ஆங்கிலேயர்களுடைய கைப்பாவையாக இருந்த ஆங்கிலேயர்கள் எது சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய அம்பேத்கரே நம்மளுடைய இந்திய சட்டத்தை இயற்றிய 7 பேரில் ஒருவராக இருந்த அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஆரியம்லாம் போயிடா தற்குறிகளா, ஆரியம்ன்றது கிடையவே கிடையாது, ஆரிய ஊடுருவல் படையெடுப்பு எல்லாமே உருட்டு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இன்னி வரைக்குமே ஆரியர்கள் தான் நம்மளை வந்து அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்கன்னு தமிழ் தேசியம் பேசுற தற்குறிகளும் சொல்றானுங்க, திராவிடம் பேசுற தற்குறிகளும் சொல்றானுங்க. இந்தியாவில இருக்க இடதுசாரிகள் எல்லாருமே இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு என்ன பயன்னு பாத்தீங்கன்னா, இதை சொல்லி ஒரு குறிப்பிட்ட குரூப்பை, குறிப்பிட்ட மதத்தை இவனுங்க அடக்கி ஒடுக்கிட்டு இவங்க ஆரியம் பண்ணாத அடக்குதலையும் ஒடுக்குதலையும் இவனுங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பண்ணிட்டு இன்னி வரைக்குமே மதமாற்றும் வேலையை பண்ணிட்டு அதன் மூலமா இவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. மதம் மாறுற தற்கூரிகளுக்கு இது தெரியல. அம்பேத்கரே சொல்றாரு, ஜெய்பீம் ஜெய்பீம்னு சொல்ற தற்கூரிகள் முக்காவாசி பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அம்பேத்கரே சொல்றாரு, ஆரியம் என்பது இங்க இருந்த ஒரு இனம் தான், இவனுங்க தான் அந்த இனத்துக்குள்ளேயே இருந்த மக்களை பிரிச்சு தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கினாங்கன்னு அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு. அம்பேத்கரை பத்தி படிச்சுட்டேன், அம்பேத்கர் எழுதுனதெல்லாம் கிழிச்சிட்டேன்னு சொல்றீங்க, எவனுக்குமே இந்த விஷயம் தெரியவே இல்லை. ஜெய்பீம் ஜெய்பீம் சொல்றவனுக்கும் இந்த விஷயம் தெரியவே இல்லை. சரி, அம்பேத்கரே தெளிவா சொல்றாரு, யாரு வெள்ளையனுக்கு வேலை செஞ்ச அம்பேத்கரே தெளிவா சொல்றாரு ஆரியம்லாம் கிடையாதுன்னு. இந்த வெள்ளையன் என்ன பண்ணான்னா, அப்போ ஏசப்பாவை புகுத்துனானுங்க, கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்ததுன்னு சொன்னானுங்க. இப்ப அவனுங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து போச்சு. வெள்ளைக்காரங்க தான் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அந்த மதத்தை நம்ம கிட்ட புகுத்துனாங்க, அது வேற விஷயம். பட் அதுதான் உண்மைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது வெள்ளைக்காரங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு என்ற இவங்களுடைய கடவுள் இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஜெருசலேம்ல தான் சுற்றி திரிந்து அங்கதான் பிறந்தாரு, அதனால அவர் அங்கதான் தோன்றி இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இன்னை வரைக்கும் நம்பிட்டு வராங்க. இப்போ அந்த நம்பிக்கையில என்ன ஆச்சுன்னா, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஷவுட் ஆஃப் தூரின்னு சொல்லப்படுற ஒரு 4.4 மீட்டர் லினன் துணி. இந்த லினன் துணி நெகட்டிவ் இமேஜ் ஒண்ணு, அதாவது குருசிபிக்ஷன், ஒருத்தரை வந்து சிலுவையில அறையப்பட்டு அவருக்கு எங்கெங்கெல்லாம் காயம் இருக்குமோ கரெக்டா அது சிலுவையில் அறையப்பட்டவங்களோட காயத்தோட மேட்ச் ஆகிறதால, அவர் மேல இந்த துணி இருந்ததால, இந்த ஷவுட் ஆஃப் தூரின்னு சொல்லப்படுற துணி இருந்ததால இந்த கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது இன்னை வரைக்கும் என்ன நினைச்சிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஏசப்பா, இவர் மேல இந்த 4.4 மீட்டர் அளவிலான லினன் துணியை போத்திருக்காங்க, அதனால இது கன்ஃபார்ம் இயேசுவா தான் இருக்கணும்னு இன்னி வரைக்குமே இந்த ஷவுட் ஆஃப் தூரினை நம்பிட்டு வராங்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே. இந்த விஷயம் இந்தியாவில் இருக்க கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஆனா உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பட் இங்க அது ஃபேமஸ் ஆகல. இந்த துணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்டாலியில இருக்கு. இட்டாலியில சொல்லவே தேவையில்லை. அது முழுக்க முழுக்க அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா இது கிறிஸ்தவர்களுடைய சின்னம், இது கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியம், இது கிறிஸ்தவர்களுடைய பழமையான பொக்கிஷம், இதுல இருந்தது ஏசப்பா தான், அவர் மேலதான் இந்த துணி மூடி இருக்குன்னு 100% நம்புறாங்க. அப்படி நம்பிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒண்ணு வெளியாச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துணியில இருக்க பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பயங்கரமான தகவல்கள் ஒண்ணு வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துணிக்கு சம்பந்தமான, இந்த துணி யார் மேல போற்றப்பட்டிருந்ததோ, இந்த துணியில யாருடைய ரத்தம் இருக்கோ அவருடைய ரத்தம் அதிகமா
இந்தியாவை மையப்படுத்தியே இருக்கு. அதாவது மெஜாரிட்டியா டிஎன்ஏ இந்தியாவை மையப்படுத்தி தான் இருக்கு. அதனால ஏசப்பா இந்தியாவிலிருந்து வந்திருக்கதா வாய்ப்புகள் இருக்குன்னு டக்குன்னு இந்த ரிசர்ச் மூலமா போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம மேல, அதாவது இந்துக்கள் பேகனிசத்தை பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, நாகரிகமும் கிடையாது, அவங்களுக்கு கடவுளர்களே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா அவனே நம்ம இந்தியாவில இருந்து போன ஒருத்தரை தான் இயேசு சுவாமின்னு இவனுக்கு கும்பிட்டு இருக்கானுங்க. இது எப்பேற்பட்ட கொடுமை இல்ல? இவனுக்கு நம்ம கிட்ட சொல்றானுங்க, உங்களுடைய கடவுளர்கள் எல்லாருமே நாகரிகம் மற்றவர்கள், அவர்கள் எல்லாருமே சாத்தான்கள்னு சொல்றானுங்க. எடை, அப்படி எங்களுடைய கடவுளர்கள் சாத்தான்னா இந்தியாவில இருந்து போன ஒரு சாத்தானை தாண்டா நீங்க இன்னி வரைக்குமே இயேசு சுவாமின்னு கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ரிசர்ச் அவங்க கிட்ட சொல்லுது. முதல்ல இந்த ஷரவுட் ஆஃப் துரின் எப்போ நம்ம வெளியுலகத்துக்கு பதிவு செய்யப்பட்டு தெரியப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு அப்பதான், அதுவும் பிரான்ஸ்ல தான் இது தோன்றுச்சு. இதை மெடிவல் ஆர்டிஃபேக்டாவே கிறிஸ்தவர்கள் இனி வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் 1578ஆம் ஆண்டு தான் இது பிரான்ஸ்ல இருந்து இட்டாலிக்கு மாற்றப்படுது. இதுக்கப்புறம் 1908ஆம் ஆண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இல்ல இதை ஃபோர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, இது எக்ஸாக்டா மெடிவல் டைம்ல ஏதோ ஒரு விஷயம் மூலமா இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 1988 தான் நினைக்கிறேன், மறுபடியும் இதை பத்தின டிபேட் வந்துச்சு. அப்ப கூட யாராலையுமே இது ஃபோர்ஜரி நிரூபிக்க முடியல. இப்போ சமீபத்தில் நடந்த 2026 இந்த இயர்ல நடந்த டிஎன்ஏ அனாலிசிஸ்ல தெளிவா ஒரு விஷயம் என்ன தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 40% டிஎன்ஏ இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதனால இருக்கும் அப்படின்னு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த இண்டஸ் வேலியில இருந்து வந்த துணி இந்த உருவத்தின் மேல போர்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கதையா சொல்றாங்க. பட் ரோமர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, இவங்க எல்லாருமே எந்த வம்சத்துல இருந்து வந்தாங்கன்னு நான் தமிழ் வீடியோ, உலகில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். ஏன்னா இவங்களுடைய கடவுளர்கள் எல்லாமே இந்து கடவுளர்களிடமிருந்து இவங்க அதை அப்படியே இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. யாரு? ரோமர்கள், கிரேக்கர்கள். அப்படி இருக்கும்போது ஏசப்பா மட்டும் எங்கிருந்து வந்திருப்பார்? ஏசப்பா யார்கிட்ட இருந்து வந்திருப்பார்? ரோமர்களை அழிச்சு, ரோமர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவன்றதே இந்த உலகத்துல பயங்கரம் பரவுச்சு. ரோமர்களுடைய கடைசி காலத்தை அழிச்சதுல கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு, பேகனிசத்தை அழிச்சதுலையும் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுடைய மூல கடவுளான இந்த ஏசப்பா எங்கிருந்து வந்தாருன்னு இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் ஒரு வழியா 40% டிஎன்ஏ மூலமா சொன்னாலுமே இதுல இன்னொரு சிக்கலுமே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இவங்க இயேசு அதாவது நான் இப்ப கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இது வெளியிருந்து வந்த மதம் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக்க, அந்த தலைப்பை அப்படியே மாத்துறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை வச்சு விளையாடவும் வாய்ப்பு இருக்கு, இதை வச்சு உள்ள ஒரு சயா பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, இதை வச்சு ஒரு கலகத்தை உண்டு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இங்க ஒரு தாடி வச்ச தற்கொலை என்ன சொல்லிட்டு வரான்னா, திருவள்ளுவரே தோமா கிட்ட இருந்துதான் திருக்குறளை எழுத கத்துக்கிட்டாரு, தோமா சொல்ல சொல்ல திருவள்ளுவர் உட்கார்ந்து எழுதினாருன்னு ஒரு தாடி வச்ச தற்குறி பல வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த தாடி வச்ச தற்குறி சொல்றதையும் இங்க இருக்க கிறிஸ்தவ ஜனங்கள் நம்புறது எவ்வளவு பெரிய கேவலம்ன்றத உண்மையாவே வாயால விவரிக்க முடியல. அந்த அளவுக்கு உலகத்துல இருக்க, இந்த கிரகத்துல இருக்க எல்லா கெட்ட வார்த்தைகளும் சேர்த்து அவனை திட்டினாலுமே அது அப்ப கூட சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த அளவுக்கு கேவலமான விஷயத்த ஒரு தாடி வச்ச தற்குறி பார்த்து வச்சிருக்கான். இந்த தாடி வச்ச தற்குறி மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டு ஃபண்டிங் மூலமா காசை வாங்கிட்டு அங்கிருந்து வந்த ஏசப்பாவுடைய சீடர்கள் இங்க தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் அவங்களுடைய நூலை இயற்ற அறிவை கொடுத்ததே அவங்க தானே இவனுங்க உருட்டி வச்சிருக்கானுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்த இந்த டிஎன்ஏ ரிசர்ச் மூலமா இந்த டாபிக்க இவங்க உண்மையாகவும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 40% டிஎன்ஏ இந்தியாவில இருக்கவங்களுடைய ஒத்து போகுது இல்லையா, அப்படின்னா அவர் இந்தியாவில இருந்து தான் போயிருக்கணும். அதனால இயேசு இந்தியாவுடைய கடவுள், இவர் தான் இங்க பல மதங்களையும் உருவாக்க உதவினாரு, இவர் தான் இந்துக்களுக்கே இந்த புனித நூல்களை உருவாக்க எல்லாத்தையும் கற்று தந்தாரு, இவர் தான் தமிழர்களே உருவாக்குனாரு, இவர் தான் சங்க இலக்கியத்தையே உருவாக்குனாருன்னு கூட சொல்றதுக்கு புதுசு புதுசா கிளம்பி வருவானுங்க. அவனுங்க கிட்ட உஷாரா இருங்க. இப்பயே சொல்றேன், கண்டிப்பா பாருங்க, ஃபியூச்சர்ல இது நடக்கும். இந்த ஷரவுட் ஆஃப் துரின் பத்தின ரிசர்ச்சை டீடைல்டா பண்ணும்போது
கண்டிப்பா இது மாதிரி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல வெளிநாட்டு ஃபண்டிங்க வாங்கி அதன் மூலமா வயிறை வளர்த்துட்டு அது மூலமா நம்மள மதமாற்றிட்டு இருக்க பல தற்குறிகளும் இது மாதிரி பேச கிளம்பி வருவானுங்க. அவனுங்க எல்லாம் என்னைக்கு வெளியே வரானுங்களோ அன்னைக்கு இப்ப நான் பேசுனதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுங்களாம் அப்படியே அடிச்சு துரத்தி விடுங்க. ஏன்னா இங்க இருக்க பல பழமையை திருடி, பல பொக்கிஷங்களை திருடி, பல செல்வங்களை கொள்ளையடிச்சுதான் யூகேன்ற ஒரு நாடையே இவனுங்க வளமிக்க நாடா உருவாக்குறானுங்க. அப்படி இருக்கும்போது ஓலைச்சுவடி திருடுறானுங்க, சிலைய திருடுறானுங்க, தங்கத்தை திருடுறானுங்க, இங்க இருக்க இயற்கை வளத்தையும் அழிக்கிறானுங்க. இப்படி எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இன்னும் இருக்கிறது என்ன? நம்மளுடைய கோவில்களும் நம்மளுடைய இந்த இலக்கியங்களும் தான். இதையும் இவனுங்க வாரி சுருட்டிக்க என்ன பண்றானுங்கன்னா, இங்க இருந்துதான் இயேசு போனாரு, அதனால இயேசுதான் இங்க இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனாரு. சோ இயேசுதான் இங்க இருந்த மூலக்கடவுள், இந்து மதம் அவருக்கு பின்னாடி வந்தது, அவர் தான் உருவாக்குனாருன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உஷாரா இருங்க. மேற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40% இந்தியா லினேஜ் மையப்படுத்தி இருக்கு இல்லையா, கண்டிப்பா அவங்க கொஞ்சம் அலறி போய் தான் இருப்பாங்க. அதனாலயே அதை டீபங்க் பண்றதுக்காக மறுபடியும் இவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்ப நாம என்னன்றதை பார்ப்போம். Until we meet again.